Hello viewers, இனி நம்ம பார்க்க போறது One Piece episode 359. ஓபன் பண்ணா போன பாட்டுல நம்ம செஞ்சு அண்ணல் பறக்க அந்த அப்சலமா போட்டு பொலன்னு பொலந்துக்கிறனால அடி வாங்கினதுல அவனுக்கு வாயெல்லாம் பேன் ஆயிருச்சு, ரத்தக்கரையோட கிடப்பான். அதுவும் அந்த டைம் சஞ்சியை பார்க்கணுமே, அந்த அளவுக்கு விரியில இருப்பான். பின்ன நமிய கடத்தி கொண்டு கல்யாணம் பண்ணணும்னு சொன்னா விடுவானாம, இவனுக்கு ரெண்டு பேரும் முதல்ல இருந்தே வாய பழந்துட்டே தான் இருக்கானுங்க. அப்சலமையே இந்த காட்டிட்டானேன்னு. அப்ப அப்சலமுக்கு ஒரு சின்ன டவுட், உனக்கும் எனக்கும் ஒரே மாதிரி தான் கெட்ட ரத்தம் இருக்குங்கிற மாதிரி சொல்லியிருப்பான். அது ஏன் என்னன்னு கேட்டா, சஞ்சியோட கனவு ஆசை எல்லாத்தையுமே அவன் திருடிட்டானாமா. யாரு? இந்த அப்சலம் பையன். அவனுக்கும் புரியல, இந்த ரெண்டு லூசு பயலுக்கும் புரியல. அப்படி என்ன இவனோட கனவை அவன் தேடிட்டான்னு. உடனே அப்சலமே எந்திரிச்சு, டே லூசு பயல, ஏதாச்சும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கா இருக்க போது, உனக்கும் எனக்கு என்னடா சம்பந்தம் இருக்கு? இப்பதான்டா ஃபர்ஸ்ட் டைம் நான் உன்னை மீட் பண்றேன், நீ என்னைய தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்க. பட் அதுக்காகலாம் நான் உன்னை விட மாட்டேன். இப்ப அடிக்கிற அடியில நீ எப்படி தெரிவிக்க போற பாருன்னு கையை நீட்டி அட்டாக் பண்ண வருவானா. சஞ்சய் கேஷுவலா சிகரெட் எடுத்து ஊதிட்டு, ஒழுங்கு மரியாதையா நீ வச்சிருக்கத வெளியே எடுத்துருப்பான். அப்சலம் ஐயோ கண்டுபிடிச்சிட்டானோன்னு சொல்லி முழிப்பான். பட் இருந்தாலும் அட்டாக் பண்ண போவான். சஞ்சய் வேண்டாண்டா, நான் உன் கையில மாட்டியிருக்க அந்த பசு காசை வெளியில எடுன்னு சொன்னேன், ஒழுங்கா எடுத்துருன்ன உடனே அப்சலமுக்கு சம ஷாக்கு. எப்படி இவன் கண்டுபிடிச்சான்னு. நானா பண்ணாதான் அடங்குவியா? ஒழுங்கு மரியாதையா அதை வெளியே எடுத்துரு. ஏன்னா நமி விஷயத்துல நீ ரொம்ப அவளை ஹர்ட் பண்ணிட்ட, சொல்ல போனா ரொம்ப ஓவராவே போயிட்ட. அதனால சொன்னா கேளும்பான். அட போடா கொய்யாலன்னு சொல்லிட்டு அட்டாக் பண்ணுவான். அப்படியே ஒரு ஜம்ப போட்டு அவன் அட்டாக்ல இருந்து எஸ்கேப் ஆகி, உன்னை நான் அந்த பசு காசை வெளியே எடுக்க சொன்னேன்ல, எடுக்க மாட்டியாடா கொய்யாலன்னு சொல்லிட்டு அவன் கையில ஒரே அடி. அப்படியே ஒரு மிஷின் ஒன்னு தெரிச்சு வந்து விழும். இதை யூஸ் பண்ணி தான் அவன் கையை நீட்டி அட்டாக் பண்ணிட்டு இருக்கான். அப்படி அவன் அடிச்ச அடியில கல்லு ஒன்னு தெரிச்சு நமி மேல விழ போகும். அதையும் நம்ம பையன் அசால்ட்டா தட்டி விட்டுருவான். அப்ப எந்த அளவுக்கு அவளை கேர் பண்ணி பாத்துக்கிட்டு இருக்கான் பாருங்க. இப்ப அந்த அப்சலம் வச்சிருந்த டிவைஸ் கீழே வந்துருச்சுல்ல, உடனே இவனுக்கு எல்லாம் வாய பொளந்துருவானுங்க. ஏன்னா இது வரைக்கும் அப்சலம் அவனோட பவர் தான் யூஸ் பண்றான்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா பசூகா அட்டாக்க இதை வச்சுதான் கொண்டு வந்திருக்காங்கன்னு தெரிஞ்ச உடனே அப்படியே ஷாக் ஆயிருவானுங்க. இங்க அப்சலமுக்கு கொல்ல காண்டாவும். பின்ன இவனோட ரகசியம் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வருது இல்ல. இது வரைக்கும் இந்த அளவுக்கு அவன் எங்கேயுமே கேவலப்பட்டது இல்ல. ஆனா இன்னைக்கு பட்டுட்டான். வாட் டு டு? சஞ்சி, இந்த விஷயத்தை தாண்டா நான் உங்ககிட்ட சொல்ல வந்தேன்னு ஒவ்வொரு மேட்டரா போட்டு உடப்பான். என்னன்னா அப்சலம் ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு மாதிரி அட்டாக்க யூஸ் பண்ணுவான். மொத விஷயம் அந்த இன்விசிபிள் ஆகிறது. அதுல எப்படின்னா இவன் மட்டும் இல்லாம இவன் எதை தொறானோ அதுவும் சேர்ந்து இன்விசிபிள் ஆயிரும். சொல்ல போனா அதுதான் அவனோட உண்மையான எபிலிட்டி. அதுவும் எங்க இருந்து கிடைச்சிருக்கும்? டெவில் ஃப்ரூட்டோட பவர். கிளியர் ஃப்ரூட். ஆமா, அதோட பவரை யூஸ் பண்ணி தான் இன்விசிபிள் மேனா மாற முடியும். அந்த பவரை யூஸ் பண்ணி இவனால என்னென்ன மூவ் எல்லாம் பண்ண முடியும்னு இவனுக்கு நல்லாவே தெரியுமாமா. அப்சலம் எல்லாம் ஆடி போயிருவான். யாரா நீ? யாரு நீ? உனக்கு எப்படி என்னைய பத்தி தெரியும்னு ஷாக்கா கேட்பான். ஒருவேளை இவங்க ரெண்டு பேருமே வேற எங்கேயாச்சும் மீட் பண்ணிருப்பாங்களோன்னு ஒரு டவுட். உடனே அப்படி மீட் பண்ணிருக்கணும், இல்ல சண்டை போட்டுருக்கணும், இல்ல கூடவே இருந்திருக்கணும். அப்பதானே அவனை பத்தி A to Z இவனுக்கு தெரியும். ரெண்டு பேருக்கும் பேடான பிளட்னு வேற சொன்னால, அது என்னவா இருக்கும் என்னன்னு சொல்லி ஒண்ணுமே புரியல. அப்பதான் சஞ்சய் கையெல்லாம் முறுக்கிட்டு என்ன மேட்டர்னு ஒன்னொன்னா சொல்லுவான். இதை கேட்கும் போது தான் கொல்ல காண்ட் ஆகுது. சஞ்சய் சின்ன பையனா இருக்கும் போது டெவில் ஃப்ரூட்டோட என்சைக்ளோபீடியாவை படிச்சு பார்த்திருக்கான். அதுல முதல்ல சொன்ன மேட்டர் என்னன்னா, டெவில் ஃப்ரூட்டை யாரெல்லாம் சாப்பிடறாங்களோ அவங்க யாராலையுமே கடல்ல நீந்த முடியாதுன்னு சொன்ன உடனே அவனுக்கு அதுல சுத்தமா இன்ட்ரெஸ்டே போயிருச்சு. அடா அது எதுக்கு சாப்பிட்டுட்டு அப்புறம் கடல்ல இறங்க முடியாதுங்கிறதுனால. ஆனா அதுல ஒண்ணு மேல மட்டும் நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. அதாவது ஒரு டெவில் ஃப்ரூட் மேல. அந்த டெவில் ஃப்ரூட்டை சாப்பிட்டா ஸ்விம் பண்ண முடியாட்டியும் கூட பரவாயில்ல, அண்ணியே வெறுத்தாலும் பரவாயில்ல, ஆனா அதை எப்படியாச்சும் அடையணும்னு ஆசைப்பட்டான். ஆனா என்ன பண்றது, ஒரே மாதிரி டெவில் ஃப்ரூட் அட் அ டைம்ல இந்த உலகத்துல எங்கேயுமே இருக்கவே இருக்காது. அந்த டெவில் ஃப்ரூட்டோட பவர்ல எவனாச்சும் ஒருத்தன் இருக்கானா, இவனோட கனவை அவன் காத்தோட காத்தா அழிக்கிற மாதிரி. அந்த டெவில் ஃப்ரூட்டோட பவரை தாண்டா நீ வச்சிருக்க. எனக்கு இன்விசிபிள் மேன் ஆகணும்னு ஆசைடா, ஆனா அந்த ஆசை மேல மண்ணள்ளி போட்டியாடா பரதேசி பயல அப்சலம்னு சொல்லி வண்டையா திட்டுவான். என்னன்னா அந்த கிளியர் ஃப்ரூட் இந்த அப்சலம் சாப்பிட்டுட்டான்ல, சஞ்சிக்கு தான் சாப்பிடணும்னு ஆசையாமா. இத சொன்ன உடனே இவனுக்கு ரெண்டு பேத்துக்கும் கண்ணெல்லாம் பிரிங்கிரும். அட என்ன மேட்டர்னு கேட்டா, அந்த டெவில் ஃப்ரூட்டோட பவர் கிடைச்சதுன்னா லேடிஸ்ங்க குளிக்கும் போது பார்க்கலாம்ல, அதை யூஸ் பண்ணி அவங்க குளிக்கும் போது ஹெல்ப் பண்ணலாம்ல. இத சொன்ன உடனே இவனுக்கு ரெண்டு பேருமே வாய பொளந்துருவானுங்க. பொம்பளை சோக்கு கேக்குது, ஏண்டா பொம்பளை சோக்கு? அட நாசமா போனவனே, இதுக்காக தான் இவ்வளவு ஆர்வமா கத்திட்டு கிடந்து யாரான்னு. இது அவனோட பல ஆண்டு கால கனவாமா. அந்த பவர் மட்டும் இருந்திருந்தா இந்நேரத்துக்கு அவன் என்னென்னலாம் பண்ணிருக்கலாம். ஆனா இப்ப எதுவுமே பண்ணாம போயிருச்சு. ஆனா அந்த வேலையை நீ நம்பி கிட்ட பண்ணிருக்க. எழுதி வச்சுக்கடா, இதுக்கப்புறம் நீ யாரு குளிக்கிறதையுமே பார்க்க முடியாது. உன்னைய இங்கே சமோசா போட்டு காலி பண்ண போறேன்னு சொல்லி கத்திட்டு இருப்பானா. அப்சலமுக்கு அப்பவே தெரிஞ்சு போச்சு இவன் பஞ்சாயத்து என்னன்னு. இந்த மாதிரி ஒரு சில்லித்தனமான பஞ்சாயத்துக்காடா இவ்வளவு நேரம் என்கிட்ட வந்து சண்டை போட்டுட்டு இருந்த, ஏண்டா நீ கம்ப்ளைண்ட் பண்றதெல்லாம் நியாயமாடான்னு கேட்பான். இவனு ரெண்டு பேரும் ஆமா நாங்க கூட பெருசா எதிர்பார்த்தோம் பானுங்க, நீ ஒரு கேடு கட்ட கம்முனாட்டி, உன்னை எல்லாம் மன்னிக்கவே முடியாதுன்னு சொல்லி அப்சலம் கத்திட்டு இருப்பான். மகனே நீ எல்லாம் என்கிட்ட பேசவே கூடாதுன்னு சொல்லி வாயில ஒரே அடி தெரிச்சடிச்சு போய் விழுவான். இப்ப அப்சலமுக்கு பொறுமை போச்சு. பின்ன ஏதாச்சும் பெரிய ரீசனுக்காண்டி சண்டைக்கு வந்தானா பரவாயில்ல, இதெல்லாம் ஒரு ரீசனா? இப்ப நான் யாருன்னு உனக்கு
உனக்கு காட்டுறான்டான்னு சட்டையெல்லாம் கழட்டி போட்டுட்டு கெட்ட ரத்தம் என்ன பண்ணுதுன்னு பாக்குறியா? என் உடம்புல லயனோட மசில்ஸ் மட்டும் இல்லடா, இன்னும் ஏகப்பட்ட அனிமல்ஸை டிரான்ஸ்பிளான்ட் பண்ணிருக்கு. எலிஃபண்டோட ஸ்கின், கரடியோட மசில், கொரிலாவோட மசில், அப்படி இப்படின்னு ஸ்ட்ராங்கான அனிமல்ஸோட மசில்ஸ் எல்லாத்தையுமே ஹாக்பேக் எனக்குள்ள டிரான்ஸ்பிளான்ட் பண்ணி வச்சிருக்கான். சொல்ல போனா பீஸ்ட்லயே நான் தான் ஒரு அல்டிமேட் மாஸ்டர் பீஸ். இது கூடவே கிளியர் ஃப்ரூட்டோட எபிலிட்டி இருக்கிறது எனக்கு போனஸ் தான். என் ஸ்ட்ரென்த்துக்கு முன்னாடி நான் யூஸ் பண்ற அசசரிஸ் எல்லாம் ஒண்ணுமே இல்ல, அதெல்லாம் சும்மா சப்போர்ட்டுக்கு. புரிஞ்சுதா? இப்ப நான் உன்னை துவைக்க போற துவையில மகனே நீ காலியாக போறேன்னு வண்டையா டைலாக் அடிப்பான். இவ்வளவு சொல்லியே நீ திருந்தல, இந்த வாங்கிக்கடான்னு சஞ்சி ஓங்கி அவன் மண்டையிலேயே ஒரு மிதி. ஒகாமாக்கா சரியான அடி, டம்முன்னு போய் கீழே விழுவான். இவனுங்க வேற ஒவ்வொரு டைம் அடிக்கும் போதும் பேசும்போது ரியாக்ஷன் கொடுத்துக்கிட்டே இருப்பானுங்க. மூஞ்ச பாத்தீங்களா நல்லா வாத்து மடையானுங்க மாதிரி. இங்க அப்சலமால முடியல, ஏன்னா ஒரு நார்மலான பர்சன் இவனை மிதிச்சானா கண்டிப்பா அவனோட காலு உடஞ்சே போயிடும். ஆனா அவன் மிதிக்கிறது எப்படி இருக்குன்னா இவனை ஏதோ நார்மல் பர்சன் மாதிரி நினைச்சிட்டு மிதிக்கிற மாதிரி இருக்கு. உடனே அப்சலம் இதுக்கப்புறம் உன்னை விட்டா சரிப்பட்டு வராது, இதோட உன்னை காலி பண்றேன்னு அப்படியே மறைஞ்சிருவான். அதனால சஞ்சய்க்கு இப்ப அவன் எங்க இருக்கான்னு தெரியல. என்னப்பா உன்னோட பவரை நான் கிளைம் பண்ணிட்டேன் தானே உனக்கு காண்டாகுது, அதை வச்சே உன்னைய பொழக்கிறேன். அண்ட் என் ஒய்ஃபா மாற போறவளை நீ ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருக்க, நல்ல விஷயம் தான். ஆனா அவ எனக்கு தேவை, அதுக்காக உன்னை நான் காலி பண்ணாம விட மாட்டேன்னு சுத்தி சுத்தி சவுண்ட் கேட்டுட்டே இருக்கும். ஆனா எங்க இருந்து பேசுறான்னு தெரியல. சஞ்சய்க்கு நல்லாவே தெரியும் அவன் எதை தொட்டாலுமே அதுவுமே கூட சேர்ந்து மறைஞ்சு போயிரும்னு. ஏன்னா நமிய லாஸ்ட் டைம் அப்படித்தானே மறைய வச்சு தூக்கிட்டு போயிட்டான். இந்த டைம் நமிய அப்படி தூக்கிட்டு போயிடக்கூடாதுன்னு அலேக்கா நமிய கையில தூக்கி வச்சுக்குவான். இனிமேட் எப்படா இவளை நீ தொடுவே, அவ என்கிட்ட இருக்கிற வரைக்கும் உன்னை அவகிட்ட நெருங்க விட மாட்டேன்னு சவாலெல்லாம் விடுவான். அந்த அப்சலம் சுத்தி சுத்தி எங்கேயோ இருந்து பேசிட்டே இருக்கான், ஆனா எங்க இருக்கான்னு தெரியல. அதனாலேயே சஞ்சய் அங்க எங்கன்னு பாத்துட்டே தான் இருப்பான். என்ன கண்ணா எங்க பாத்துக்கிட்டு இருக்க, தேவையில்லாம நீ எனர்ஜி எல்லாம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க. என்ன நான் இப்ப அடிக்க போற அடியில உன் எலும்பெல்லாம் நொறுங்க போகுது. இப்ப பாப்படா என்னோட பவர் ஆஃப் ஃபேண்டம்னு சொல்லி வாயிலே ஒரு குத்து. சஞ்சய்க்கு கொல்ல காண்டாவும். இப்ப என்ன பண்ண போற, அந்த பொண்ணுக்காண்டி உன்னையவே நீ சாக்ரிஃபைஸ் பண்ண போறியா? ஐயோ பாவம், அவளை ப்ரொடெக்ட் பண்றீனா அதுக்காக என்னென்ன பின்விளைவுகள் வருதோ அதையும் நீ தாங்கித்தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி நம்ம சஞ்சய போட்டு வளைச்சு வளைச்சு அடிப்பான். கண்ணுக்கு வேற தெரியலையா, அதனால அவனை ஒண்ணும் பண்ண முடியல. இங்க நமிய தூக்கி பிடிச்சிருக்கும் போது அந்த குலுங்குவா. அப்பவுமே அன்கான்சியஸ்ல தான் இருப்பாளே தவிர எந்திரிக்க மாட்டா. இங்க நம்மளுக்கு நல்லா அடி விழுறதுனால பயங்கரமா மூச்சு வாங்கும். பட் என்ன ஆனாலும் சரி நமிய மட்டும் நான் விடமாட்டேன்னு சொல்லி அவளை தூக்கி பிடிச்சிக்கிட்டே தான் இருப்பான். நானும் உன் இடத்துல இருந்தேன்னா கண்டிப்பா அவளை விடமாட்டேன்னு சொல்லி கத்திய வச்சு நம்ம சஞ்சயோட நெஞ்சிலேயே சொருகிடுவான். அவளாதான் நமிய கீழே பொத்துன்னு போட்டுட்டு டே பீஸ்ட் நீ ரொம்ப ஒஸ்டடான்னு சொல்லி பயங்கரமா முகுறதோட கண்ணுக்கு தெரியல, அதனால சஞ்சயாலையும் எதுவும் பண்ண முடியல. வாங்கின அடியில நிக்க முடியாம நமியையே கீழே போட்டுருவான். அட அப்பவாச்சும் அந்த அப்சலம் சும்மா இல்லாம அவனை மறுபடியும் அட்டாக் பண்ணி காலி பண்ண வேண்டியதானே. அதை விட்டுட்டு வெட்டியா என்னப்பா தம்பி அவளை கீழே போட்டுட்டு அவ்வளவுதான் அவளோட உயிருக்கு மதிப்பா, இதுல வேற ஓவரா பில்டப் பண்ணிட்டு இருந்தியேன்னு சொல்லிட்டு இருப்பான். சஞ்சய் ரத்தமா வந்து எடுப்பான். ஏன்னா அடிச்சது மட்டும் இல்லாம அவன் முதுகுல கத்திய வேற சொருகி இருந்தானே. அப்படி எதுக்காக நமிய தூக்கி அந்த பக்கமா போட்டான்னு பார்த்தா அவ அழகான பியூரான ஒயிட் ட்ரெஸ்ல இருக்காளாமா. இவனோட கெட்ட ரத்தம் பட்டு அழுக்காயிர கூடாதுன்னு இப்படி பண்ணிட்டான்பா. என் வீட்டு ஒரு நல்ல மனசு. இப்ப கூட சஞ்சய்க்கு அந்த அப்சலமை என்ன பண்றதுன்னு தெரியல. என்ன அவனே தெரியலையே. என் கனவு ஆசைன்னு எல்லாமே உன்னால நாசமா போச்சு. பட் இருந்தாலும் எனக்கு அதை பத்தி கவலை இல்ல. ஸ்பெஷல் பவர் இல்லாட்டியுமே நான் அந்த வேலையை தான்டா பண்ணுவேன்பா. அட வீணா போனவனே, கடைசி வரைக்கும் நீ திருந்த மாட்டியாடான்னு காரிட்டு துப்புவானுங்க. அப்ப அந்த அப்சலம் லூஸ் என்ன பண்ணும், அவ்வளவுதான் சஞ்சய் இனிமேட்டு காலி, இதுக்கப்புறம் அவனால எல்லாம் எந்திரிச்சு அடிக்க முடியாதுன்னு ஓவரா டைலாக் பேசிட்டு நம்ம சஞ்சய் பக்கத்திலேயே அப்படியே நமிய தூக்குறதுக்காக நடந்து போவான். அப்ப என்ன ஆகும், சஞ்சயோட ரத்தம் கீழே கொட்டி இருக்குல்ல, அதுல காலை வச்சு நடந்துருவான். சோ நம்ம சஞ்சிக்கு இப்ப எங்க நடக்கிறான்னு தெரிஞ்சு போச்சு. உடனே காலை புடிச்சுக்கிட்டு விட்டவே மாட்டேன்னு இழுன்னு இழுப்பான். அவனும் விடுறான்னு எவ்வளவு முக்குவான். ஆனா சஞ்சி விடுற மாதிரி இல்ல. ஏ முட்டா பையா பீஸ்ட், உன்னை நான் என்ன ஆனாலும் இன்னைக்கு விட மாட்டேன், இன்னைக்கு நீ செத்தடாங்கிற மாதிரி இழுத்து புடிச்சிட்டு என்ன தெரியுமா சொல்லுவான், எல்லா அனிமல்ஸையுமே உன் உடம்புல மிக்ஸ் பண்ணி இருக்குன்னா கண்டிப்பா உன்னை நான் டேஸ்டியான மீட்டா சமைச்சிருவேன்பா. அவ்வளவுதான் அவனுக்கு ஆடி போயிடும், என்ன சமைக்க போறானான்னு. உன்னை எப்படியாச்சும் எஸ்கேப் ஆகணும்னு சொல்லி சஞ்சிய போட்டு கண்ட மேனிக்கு நீ விடுறான்னு சொல்லி குமுறு எடுப்பான். ஆனா நம்மள என்ன பண்ணுவான், அவன் உடம்புல குத்தனானே கத்தி அதை உருவி குத்த மாட்டான், கீழே போட்டுருவான். அதுக்கப்புறம் மிதி பாம்பாருங்க மிதி, கேப் விடாம ஒரு 2 நிமிஷத்துக்காவது விடாம மிதி விழும். இவனை கன்ஃபார்மே பண்ணிட்டானுங்க. அங்க அப்சலம்க்கு பல்லு பகரெல்லாம் பேர்ந்துருக்கும்னு அங்க அவனாலுமே முடியல சொல்லி முக்கிட்டு இருப்பான். கடைசியா சுத்திட்டு ஒரு மிதி அங்க இருக்க சேர் எல்லாத்தையுமே ஒட்டச்சுக்கிட்டு வந்து செவுத்துல பள்ளி மாதிரி சொத்துன்னு போய் ஒட்டிக்குவான். ஆளு தெரிஞ்சா கூட பரவாயில்ல, இன்விசிபிளா இருக்கவனுக்கே இந்த நிலைமை. அதுக்கப்புறம் ஸ்டைலா சிகரெட்டை வாயில வச்சுட்டு எவ்வளவு தைரியம் இருந்தா நமிய கல்யாணம் பண்ண ட்ரை பண்ணுவான். கொய்யாலமா அப்படியே கட் பண்ணி இங்க லூஃபியை காட்டுறாங்க. அவன் அந்த ஷேடோ கிட்ட படாத பாடுபட்டு இருப்பான். என்ன நம்மால போட்டு கடின்னு கண்ட மெனியை கடிக்கும். அவனும் வலிக்குது விடுங்கன்னு எவ்வளவோ போராடி பாப்பான். அதுங்க விடுற மாதிரியே இல்ல. இதுல வேற அந்த கெக்கோ மொரியா, அட ஒண்ணு கவலைப்படாதப்பா சும்மாதான் கடிக்கும், என்ஜாய் பண்ணுன்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டு இருப்பான். லூஃபிக்கு ஒரு கட்டத்துக்கு மேல பொறுமை போயிருச்சு. சோ காண்டாய் எல்லாத்தையும் ஒரே அடியில அடிச்சு திரிய விடுவான். செவுத்துல போய் சும்மா சாணி மாதிரி சத்துன்னு ஒட்டிக்கும். அட அப்பவாச்சும் பஞ்சாயத்து ஓவரான்னு பார்த்தா அதான் இல்ல. அந்த ஷேடோ எல்லாம் மறுபடியும் ஒன்னா சேர்ந்து டோப்பல் மேனா வந்து நிப்பான். பாவம் இங்க லூஃபிய கடின்னு கடிச்சதுனால உடம்பு பூரா ரத்தம். நம்மால இன்னும் அந்த கெக்கோ மொரியா கிட்ட நெருங்க கூட இல்ல. அதுக்குள்ளேயே இந்த பாடு. இதுல அவன் கூட சண்டை போட்டா என்ன ஆகும், அவன் வேற
நேரம் கிண்டல் பண்ணுவான். என்ன கண்ணு இப்படி எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாம வந்து மாட்டிட்டியே, நீ பண்றதெல்லாம் பார்த்தா எனக்கு சிப்பு சிப்பா வருதும்பா. சிரிப்பு வருதா, இன்னும் கொஞ்ச நேரத்துல உனக்கு செருப்பு வரும் பாருன்னு சொல்லிட்டு கம் கம்னு அடிக்க போவான். மறுபடியும் அந்த டோப்பல் மேன் வவாலா மாதிரி லூஃபி அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருவான். லூஃபியால ஒண்ணும் பண்ண முடியல. ஐயோ 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 ஐயோன்னு கதறிட்டு கிடப்பான். ஏன்னா முரட்டு கடியா கடிக்குதுங்க. மறுபடியும் அடிச்சு தெரிய விடுவானா, மறுபடியும் அதுங்க வவாலா மாதிரி வந்துகிட்டே இருக்கும். கம் கம் கேட்லிங்னு சொல்லிட்டு கண்டமே நீ குத்துவான். குத்துனா செவுத்துல திருச்சு அடிச்சு போய் விழுந்து மறுபடியும் எல்லாம் ஒன்னா சேர்ந்து அந்த டோப்பல் மேனா வந்து நிக்குது. எப்படி எத்தனை டைம் பண்ணாலும் அதுங்க டயர்ட் ஆகிற மாதிரி இல்ல, நம்ம பையன் தான் டயர்ட் ஆயிருவான். அந்த கெக்கோ மொரியாக்கி இதை பார்க்கும்போது காமெடியா இருக்குது. சோ விழுந்து விழுந்து சிரிப்பானா, அது நம்ம லூஃபியை இன்னும் ட்ரிகர் பண்ணி விடும். சோ என்ன பண்ணுவான், இருறா உன்னைய கவனிச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு மேல இருந்து குதிச்சிருவானா. ஐயோ என்னாச்சு இவனுக்கு, பில்டப் எல்லாம் பண்ணிட்டு இப்படி லூசு தாமா தப்பிச்சோட ட்ரை பண்றானேன்னு எட்டி பாப்பான். லூஃபி ஆக்சுவலா தப்பிச்சோடி இருக்க மாட்டான். அங்க இருக்க கம்பியை பிடிச்சிட்டு அப்படியே கீழே சல்லுன்னு வந்து அந்த கெக்கோ மொரியா உட்கார்ந்து இருக்கானே அந்த இடத்துல ஒரே மிதி அப்படியே தெரிச்சடிச்சு வந்து விழுவான். இதுல மேல இருந்து வேற இடிச்ச கல்லு வந்து விழுமா. நம்மால அந்த ஷாடோவையே ஏமாத்தி இப்ப அவனை பொழந்துட்டான். அவனுக்கு காண்டாயிரும். கொய்யால வலிக்கிறா, எவ்வளவு தைரியம் இருந்தா ஏமாலிய கால வைப்ப, உன்னை கொல்லாம விட மாட்டேன்பா. அட இருடா பனி மூஞ்சுவாயா, இப்பதானே ஆரம்பிச்சிருக்கேன், இனிமேட்டு போக போக பாரு மகனே நீ நிம்மதியா இருக்கவே முடியாதும்பா. இவ்வளவு நேரம் சிரிச்சுட்டு இருந்தவன் இப்பதான் செம்ம காண்டாவான். லூஃபிக்கு இப்ப அவன் மூஞ்ச பார்க்கும்போது சிரிப்பா வரும். வட சட்டி வாயா, இன்னையோட நீ காலிடாங்கிற மாதிரி கூடுவான். அதே நேரம் இங்க பெரோனா ஓட, நம்ம உசோப்பு துரத்த, அவனை துரத்திட்டு குமஷி ஓட செம ஃபன்னா இருக்கும். என்ன இவங்க பஞ்சாயத்து வாயல. பெரோனாக்கு கொலை காண்டாவும். ஏன்னா இவனை மட்டும் தடுத்து இருந்தானா மத்த பைரட்ஸ் எல்லாம் ஈஸியா தடுத்திருப்பா. இப்ப இந்த நீண்ட மூக்கனாலேயே இவளுக்கு பெரிய பஞ்சாயத்தா இருக்கு. முட்டா பையில ஒழுங்கா இங்க இருந்து போயிடுறான்னு சொல்லி கத்திட்டே ஓடுவா. ஆனா உசோப்பு அவளை விரட்டுற மாதிரி இல்ல, குமஷியா தான் பார்த்து பயந்து ஓடிட்டு இருப்பான். ஏன்னா இன்னுமே அவன் விடாம இவனை சேஸ் பண்ணிட்டே தான் இருக்கான். இப்ப மட்டும் குமஷி கையில இவன் சிக்கிட்டானா கண்டிப்பா அவளை தடுக்க முடியாது. அவளை தடுக்க முடியலன்னா அவன் நம்மளுக்கு எல்லாத்தையுமே காலி பண்ணிடுவா. அதனால இவன் ஒரு சைடு கத்திட்டு ஓடுவான். அந்த குமஷியும் வர மாதிரி இல்ல, ஏன்னா பெரோனாவை காப்பாத்துற வரைக்கும் இவன் விட மாட்டான். சோ இப்படியே 3 பேரும் கோட்டையை சுத்தி ஓடிட்டே தான் இருப்பாங்க. சாப்பர் பெரோனாவை பார்த்து நில்லு ஓடாதேன்னு கத்துவான். பெரோனா குமஷி அவனை விடாதேன்னு கத்துவா. உடனே அந்த குமஷி என்ன பண்ணும், நான் பெரோனாவை காப்பாத்தாம விட மாட்டேன்னு ஒரு ஜம்ப் பண்ணி நம்ம உசோப்ப அட்டாக் பண்ணும். நல்ல வேளை ஜஸ்ட் மிஸ்ல எஸ்கேப் ஆயிருவான். மேல வந்து விழுந்திருந்தானா அவ்வளவுதான் காலி. பாடா தப்பிச்சிட்டோன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது மறுபடியும் ஒரு ஜம்ப போட்டு வருவான். உசோப்பு சிக்குவனாடா நானுன்னு விழுந்தடிச்சு ஓடுவான். சோ இப்படியே அவன் குதிச்சு குதிச்சு அட்டாக் பண்ணிட்டே வருவான். உசோப்பு பயங்கரமா தப்பிச்சு ஓடிட்டு இருப்பான். அப்பதான் ஆப்போசிட்ல ஒரு 3 தூண் இருக்கதா பாப்பான். ரைட்டு, இதை யூஸ் பண்ணி நம்ம எஸ்கேப் ஆயிடலான்ட்டு அதை சுத்தி ஓடுவானா. அந்த குமஷி அதை நோட் பண்ணாம அந்த தூண்லயே போய் ஒரு இடி, அந்த தூண் மொத்தமா உடைஞ்சு மொத்த கல்லுமே குமஷி மேல விழுந்துரும். அப்படியே போய் அந்த பெரோனாவை பிடிக்க வேண்டியதானே. அதை விட்டுட்டு என்ன சத்தத்தை காணோம் செத்துட்டானான்னு சொல்லிட்டு கல் எடுத்து பாப்பான். பொசுக்குன்னு பிச்சுக்கிட்டு வந்து மறுபடியும் விரட்ட ஆரம்பிச்சிருவான். அவன் ஆளை பார்த்தா டம்மி பீஸ் மாதிரி இருக்கான். ஆனா குமஷி பயங்கர ஸ்ட்ராங்கு. உசோப்பு எதுவும் பண்ண முடியாம பயந்தடிச்சு ஓடிட்டே இருப்பான். ஆனா இப்படி ஓடிட்டே இருந்தா ஓடிட்டே தானே இருக்கணும். இவனை எப்படியாச்சும் தடுத்தே ஆகணும்னு சொல்லி ஃப்ளேம் அட்டாக்கை யூஸ் பண்ணி கொளுத்தி விட்டுருவான். அதோட பாடியில ஒரு பக்கம் நெருப்பு பிடிச்சவனே ஐயோ நெருப்பு நெருப்பு நெருப்புன்னு அதை அணைக்கிறதுக்கே அது படாத பாடுபட்டு இருக்கும். அப்படின்னா இந்த அட்டாக்கு குமஷி மேல ஒர்க் அவுட் ஆகுது. போனதுல சின்ன அட்டாக் பண்ண எஸ்கேப் ஆயிட்டேன், இந்த டைம் எஸ்கேப்பே ஆக முடியாதுன்னு ஆயில எடுத்து ஊத்தி கொளுத்தி விட்டுருவான். இப்ப அந்த இடத்தை தாண்டி வர முடியாது இல்ல. இனி என்ன பண்ணுவ, இதுக்கு தாண்டா மூளைன்னு ஒண்ணு தேவை. இனிமேட்டு உன்னை பத்தி எனக்கு கவலை இல்ல, நான் அந்த பெரோனாவை பிடிச்சி பல்லுகள் எல்லாத்தையும் தட்ட போறேன், என்ன பண்ணுவேன்னு விளையாட்டு காமிச்சிட்டு இருப்பான். மூடிட்டு போக வேண்டியதானே, இதெல்லாம் தேவையா. அந்த குமஷியும் வர எவ்வளவோ ட்ரை பண்ணும். ஆனா நெருப்பு இருந்தவன அதால வர முடியல. வர ட்ரை பண்ணும், நெருப்பை பார்த்தவன பேக் அடிச்சிடும். சரி ரைட்டு, இனி அந்த பெரோனாக்கு 4 போடு போட்டா எல்லாம் சரியாயிரும் போவான். ஆனா அவ ஓடுனால எந்த வழியா ஓனான்னு தெரியலையே, வீக்கா இருக்கா, நல்லா வச்சு செய்யலாங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பானா. ஏப்பா நெகட்டிவ் நோஸ், கொஞ்சம் இங்க வாங்கன்னு சத்தம் கேக்குமா. என்ன வெளியில இருந்து கேட்ட மாதிரி இருக்குது. ஒருவேளை எனக்கு பயந்து வெளியில குதிஸ்டாலான்னு எட்டி பார்த்தா அவ வெளியில அப்படியே பறந்துகிட்டு இருப்பா. அவகிட்ட இருக்க கோஸ்ட் தான் பறக்குமே. அப்ப இவளால மட்டும் என்ன பறக்க முடியாமையா இருக்கும். ஆக்சுவலா உசோப்பா அவளால பேய மட்டும் தான் கண்ட்ரோல் பண்ண முடியும்னு நினைச்சான். ஆனா அதை வச்சு பறக்கவும் முடியுங்கிறது இப்பதான் தெரியுது. நிஜமா உன்னோட பவர்ஸ் தான் என்னமா, புதுசா வித்தையை காட்டுறேன்னு பதறுவானா. அப்புறம் தான் மேட்டர் சொல்லுவா, இவ தான் கோஸ்ட் எல்லாத்துக்குமே பிரின்சஸ் ஆமா. அப்படி இருக்கும்போது இவளோட பவர் அண்டர் எஸ்டிமேட் பண்ண முடியுமா. இப்ப உன்னை எப்படி காலி பண்ணும் என்ன பண்ணுன்னு சொல்லி எனக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சு. உன்னை நான் பொழந்து கட்டிட்டேனாலே போதும், உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே அசால்ட்டா காலி பண்ணிடுவேன். சோ இதோட காலின்னு சொல்லிட்டு பயங்கரமா பேயெல்லாம் வச்சு போஸ்ட் கொடுப்பா. ஐயோ தாயே வேணாமா, இதை நான் எதிர்பார்க்கவே இல்லைன்னு சொல்லி நம்மளு கதறி கதறி அழுகிறதோட இந்த எபிசோடுக்கு எண்டு கார்டு போட்டு முடிக்கிறாங்க.